வணக்கம். நான் உங்கள் போலி. இன்றைக்கி வந்து போர்டு கன்சீல் பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் போர்டெல்லாம் கன்சீல் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போலி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இது வந்து காரைக்கால் ஏரியாவில் ஏற்கனவே ரூஃப் போட்ட பைப்பு இப்போ கன்சீல் பண்ணி பூசி ஆகுது. கன்சீல் பண்ணி ஏற்கனவே வாசலில் கொடுத்தாச்சு. இப்போ பூச்சி வேலை அர்ஜென்ட்டாக நடந்துகிட்ருக்குது. வாசலில் என்ட்ரன்ஸ் ஆனோன்னு ஒரு போர்டு 12க்கு 4 வச்சுருக்கோம். இது வந்து காலிங் பில்லு ப்ளஸ்ஸு லைட்டிங் சுவிட்சு கொஞ்சம் பிரித்து வச்சுருக்கோம். இது வழியாக ஒரிஞ்சு பைப்பை இறக்கி கீழே காம்பவுண்டுக்கு ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு ஒரு 2 அடி ஹைட்டில் எடுத்து வச்சா போதும். ஒரு பெண்டு போட்டு திருப்பியிருக்கோம். மண் துத்துறமே நம்ம அந்த பெண்டை இறக்குறது அதுக்கேற்ற மாரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் காம்பவுண்டுக்கு லைட்டுக்கு. இதெல்லாம் பூச்சி வேலை நடந்துட்டுருக்குது. அர்ஜென்ட் ஒர்க்கு. இது சேல்ஸ் ஆகிட்டு இந்த வீடு, அதனால் அர்ஜென்ட் ஒர்க்காக நடக்குது. இது வந்து மீட்ரு பாக்ஸில் நம்ம இன்புட்டு சர்வீஸ் ஒயரு ப்ளஸ் அவுட்புட் ஒயர் வருது, நம்ம எம்சிபி போகிறது. மேலே ஜங்ஷன் பாக்ஸ் தான் கரெக்டாக நம்ம வந்து 2 அடி ஹைட்லேருந்து மேலேருந்து 1 அடி ஹைட்டில் வந்து சென்ட்ரு வச்சு கரெக்டாக இருக்கும். கீழே வந்து இந்த சைடில் படிக்கட்டு லைட்டு ப்ளஸ் போர்ட்டிக்கல் லைட்டு பாதியாக பிரித்து ஒரு 12 போர்டு வச்சுருக்கோம். இப்போ என்ட்ரன்ஸ் ஆனோன்மே இந்த சைடில் வந்து டிவி போர்டு, காமனாக டிவி போர்டு போதும்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் பட்ஜெட்டு கம்மியாக உள்ள வீடு. இது வந்து கேபிளுக்கு தனியாக நம்ம இந்த சைடில் விட்டோம்னா படிக்கட்டில் இடிக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இந்த வழியாக மேலே விட்ருக்கோம். ப்ளஸ்ஸு இந்த சைடில் ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வழியாக நம்ம டிவிக்கு இறக்கியாச்சு போர்டு ஒன்று. இங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸு, ஒரு டியூப் லைட் வச்சுக்கலாம் நம்ம, இல்லை ஆங்கில் ஹோல்டர் போட்டுக்கலாம். இது மேலேருந்து ஒரு அடி. இப்போ சர்க்கியூட் போர்டு பக்கத்துலேயே ஒரு போர்டு. சர்க்கியூட் போர்டுக்கு நம்ம பைப்பை ஒரு 5 பைப்பை இறக்கி விட்ருக்கோம். ரூமு, ஹாலு, கிச்சனு அந்த ஏரியாவில். அங்கே 12 சர்க்கியூட் போர்டு வருது. ப்ளஸ் என்ட்ரன்ஸ் ஆனோமே டோரை தள்ளி ஒரு போர்டு 12க்கு 4 வச்சுருக்கோம். இது வந்து ஃபைப்ரோஸ் 12 மாடல் போர்டு. இந்த போர்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. இதை முடித்த பிறகு நம்ம போர்டு எல்லாம் உடச்சி வச்சுட்டு பைப்பெல்லாம் வச்ச பிறகு போட்டுக்கலாம். இதில் ஒரு ஜங்ஷன் பாக்ஸு இந்த என்ட்ரன்ஸில் வச்சாச்சு. இங்கேயும் லைட்டு போட்டுக்கலாம். இப்போ போர்டு எல்லாம் கட்டிங் ஒர்க் நடக்குது. இந்த இப்போ போர்டு 12க்கு 4 4க்கு 4 போர்டு எல்லாம் இருக்குது. இந்த சைடில் ஹாலில் இன்னொரு போர்டு வந்து பிரிச்சுருக்கோம். இதையும் ஜங்ஷன் பைப்பு இறக்கி விட்ருக்கோம். அந்த சென்ட்ரு பண்ணி இறக்கி விட்ருக்கோம். மேலேருந்து ஒரு அடி சென்ட்ரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுட்டு கீழேருந்து நம்ம வந்து கரெக்டாக 4.8 வச்சுக்க வேண்டியதான். இதில் சைடில் ஒன்று போட்டிருக்கோம். ஃபுல்லாக இது வந்து சாமி ரூம் என்ட்ரன்ஸில் ஒரு 12 போர்டு போட்டுட்டு ஒரு 6க்கு 4 போர்டு அந்த ஓம் அது பண்ணுற மாரி போட்டிருக்கோம். இது வந்து கிச்சனில் வந்து ஒரு சைடில் வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறது ஹைட் ஏற்றி 5 அடி ஹைட்டில் ஒன்று போட்டிருக்கோம். அது ஜங்ஷன்லேருந்து இறக்கியிருக்கோம். ப்ளஸ் அதுக்கு பக்கத்தில் மிக்ஸி கிரைண்டர் அதெல்லாம் வைக்கிற மாதிரி ட்ரே அடிக்கிறாங்க, அது போட்டிருக்கோம். ப்ளஸ் ஆர்ஓவுக்கு 4க்கு 4 போர்டு ஒன்று வச்சுருக்கோம். இது வழியாக மேலேயே 4க்கு 4 போர்டுக்கு லைன் கொடுத்தாச்சு. இந்த பாயிண்ட்லேயே வந்துடும். மேலே எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு ப்ரொவிஷனுக்கு ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் போட்டு அது சீலிங் ரோஸ் மூலயமா நம்ம கொடுத்துக்கலாம். ப்ளஸ் அவுட்டரில் லைட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். இதில் வந்து கொத்தனாரே பைப்பு இறக்கிறதுனால கீழே இறக்கியிருக்காங்க. நம்ம மேலே தான் தூக்கி விடுவோம். அது வந்து ஜங்ஷன் பாக்ஸ் வழியாக லிங்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஜங்ஷன் பெண்டு போட்டிங்கன்னா ஒயர் வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கிச்சன் என்ட்ரன்ஸில் வந்து நம்ம வந்து 12க்கு 4 போர்டு வச்சுருக்கோம். 12க்கு 4 போர்டு வந்து அந்தாண்ட ஜம்பர் போட்டு பெண்டு போட்டு அந்தாண்ட லிங்க் பண்ணிடுற மாதிரி. இதேமாரி போர்டு டு போர்டு லிங்க் பண்ணினா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இது பின்னாடி கொல்லை சைடு இது வந்து இங்கே வாஷிங் மிஷின் ஏரியா வைக்கிறாங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறாங்க. 12 ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுருக்கோம். மேலே ஏற்கனவே 5 பைப்பு தான் இறக்கி விட்டு வச்சுருந்தாங்க. இதில் வந்து நம்ம ஒரு டாய்லெட் பாத்ரூம் வருது. அது லைட்டிங் பயன் மட்டும்தான். இங்கே வந்து இன்வெர்ட்ருக்கு லைனு வந்து 12க்கு 4 போர்டு, இங்கே ஒரு 10க்கு 4 போர்டு வைக்கணும். ப்ளஸ் இன்வெர்ட்டருக்காக இங்கே வந்து பாயிண்ட்டு இந்தாண்ட சைடு வந்து மோட்டருக்கு ஒரு பாயிண்ட் கேட்டிருக்காங்க. இன்வெர்ட்டருக்கு இந்த உள்ளார கபோர்டில் அடிச்சுட்டு மோட்டருக்கு ஒரு பெண்டு போட்டு இறக்கியிருக்காங்க அந்தாண்ட சைடு. இது வந்து நம்ம டிவி போட்டுக்கிட்டேருந்து ஜம்பர் போட்டு வருது. இங்கே மேலே வந்து நம்மளுக்கு இதுக்கிட்ட வந்து நம்ம வந்து பாயிண்ட்டு ஜம்பர் போட்டு தள்ளி இது விட்ருக்கோம். அவுட்டரில் கேபிள் வருது. மேலே வந்து நம்ம படிக்கட்டுக்கு வந்து மேலே தூக்கி ஏற்கனவே வச்சுருந்தோம். அது பக்கத்துலேயே இன்னொரு ஜம்பர் போட்டு அந்தாண்ட தள்ளியிருக்கு. இது வந்து பைப்பு படிய வைக்கணும். இப்போ ஹீட் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கோம். அது ஜங்ஷனை போட்டு அந்தாண்ட தள்ளணும். இப்போ இங்கே எல்லாம் இதில் முடிஞ்சுட்டு இப்போ இன்னொரு ரூம் இது மீட்ரு பாக்ஸுக்கு எல்லாம் 2 பாயிண்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம்.
போர்டெல்லாம் நம்ம நார்மலாக மிஷினில் கட்டிங் 5 இன்ச்சு வால் கட்டரில் மிஷினு போடாமல் நம்ம லைட்டாக போட்டுக்கிட்டு ப்ளஸ்ஸு இதுமாரி கட்டிங் தான் ஆசாப்பிள்ளையில் விட்டு அறுத்துக்க வேண்டியதான். ஒரு ரூமு வேலை நடக்குது. இது வந்து 12 பாக்ஸு. டாப்பில் வந்து தனித்தனி பைப்பாக இருக்கும். அதை விட்டிங்கன்னா கொத்தனை இழுத்து பூசுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இதேமாரி வெட்டிக்கலாம். நம்ம வெட்டிக்கிட்டு நம்ம கட்டிங் மிஷினை வச்சு வெட்டிக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பைப்பெல்லாம் அசம்பிள் பண்ணுது. இந்த ரூமில் வந்து வெறும் ஒரு போர்டு 12க்கு 4 போர்டு மண் அடிச்சிருக்காங்க ஃபுல்லாக. இன்னொரு ரூமும் பூசிகிட்ருக்காங்க. 12க்கு 4 கீழேருந்து 4.8 வச்சுருக்கோம். மேலே அதேமாரியே மேலே எல்லாத்துக்கும் நம்ம கரெக்டாக ஒரு அடி மேலே சீலிங்கில் முட்டி வச்சிட வேண்டியதான். இது ஜம்பர் விட்டு வந்திருக்கு பாருங்கள். நம்ம கூறுவழியிலே நார்மலாக ஜம்பர் விட்டுருவோம். போர்டு ஜம்பரும் போட்டிருக்கோம் பாருங்கள். டபுள் சைடு லிங்க் வச்சுப்போம். இது வந்து ஒரு சைடில் ஜங்ஷன் பாக்ஸு எலிவேஷன் லைட்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இது வந்து மீட்டருக்கு மேலே வந்து நம்ம 3 பைப்பு இறங்குறதுனால ஒரு மேலே தூக்கி விடுறதுனால அது லைன் போட்டிருக்கோம். இதில் வந்து ஏசி பாயிண்ட் ஒன்று வச்சுருக்கோம். இதில் வந்து இப்போ படிக்கட்டுக்கு ஒரு லைட்டு ப்ளஸ் இன்வெர்ட்ரு போர்டு அந்த கபோர்டை அடித்து அதுகிட்ட வச்சுருக்கோம். இதுக்கிட்ட மோட்டருக்கு ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். இது வழியாக ஜம்பர் போட்டு தான் அந்த லைனையும் எடுத்துருக்கோம். படிக்கட்டுக்கு கீழேயே வேணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் உடச்சி முடிச்சுட்டு பைப் போடுறோம். ஒயர் இருக்கிறப்ப வீடியோ போடுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.